பிரேஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்களை அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை வேளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், கர்த்தர் தாமே நீர் செய்த நன்மைகளை உடைய வசனத்துக்கு சாட்சியாக சொல்லி உடைய நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்தும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, வல்லமையுள்ள தேவா, வல்லமையுள்ள தேவா, எல்லா வரங்களின் அன்னவனே, எல்லா வரங்களின் அன்னவனே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகும். பிரியமானவர்களே, எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் நிருபம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாகிய திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லி என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னமாகுவதை அவரது வருகையின் போது எல்லாருடைய கண்களும் காணப்போவதால் இன்றைக்கு நமது கண்கள் காண்கின்ற எல்லோருக்குமே கர்த்தருடைய திருவசனத்தை ஜாக்கிரதையாய் அவரவர்களுடைய நிலைமைக்கும் தேவைக்கும் தக்கதாக போதித்து புத்தி சொல்ல வேண்டியது ரட்சிக்கப்பட்ட நம்ம எல்லோருமேலும் விழுந்த கடமை அல்லவா? ஆம், இதை நாம் நிச்சயமாக செய்ய வேண்டும். இந்த மேன்மையான பணியை செய்ய சில நேரங்களில் சந்தர்ப்பம் கிடைக்கும், சில நேரங்களில் எதிர்ப்பும் எழும்பும். ஆனால் நாம் செய்ய வேண்டியதோ, நாம் நம்பியிருக்கிற மெய்தேவனை எல்லோருக்கும் அறிந்து கொள்ளும்படி அவர்களுக்கு புத்தி சொல்ல வேண்டியது நம்மில் விழுந்த கடமையாக இருக்கிறது. இந்த வசனத்தை மெய்ப்பிக்கும்படியாக இங்கேருந்து நான் காஷ்மீருக்கு முதல் முறையாக உழைத்தலுக்காக பிரயாணப்பட்டு போனபோது அந்த ஃப்ளைட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை இந்த நாளிலே உங்களுக்கு நான் சாட்சி கொடுக்க விரும்புகிறேன். கர்த்ததாமே இந்த சாட்சியின் மூலமாக மகிமைப்படுவாராக. எனக்கு அருமையார்களே, எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி இயேசு சபையிலிருந்து புறப்பட்டு போய் காஷ்மீரில் மிஷனரியாய் அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அவர் எனக்கு நல்லா தெரியும். ஒரு தடவை அவர் எங்களுடைய சபைக்கு வந்து, ஏன்னா நீங்கள் காஷ்மீருக்கு வாங்கய்யா, அங்கே வந்து கொஞ்சம் ஒரு 10 நாள் தங்கியிருந்து ஊழியம் செய்வாங்க, என்னை அழைத்து கொண்டு போனார். அப்போ அவர் முன்னால் போயிட்டார். அவருடைய மனைவியோடு நான் போக வேண்டியிருந்தது. அப்போ நான் ஏர்போர்ட்டுக்கு போனபோது அவங்க மனைவி வீட்டில் அவர் என்ன சொல்லி வச்சுருந்தார் தெரியல. அந்த பிள்ளை போன உடனே ஏர்போர்ட்டில் உள்ளே போகிறதுக்கு முன்னாலே சொல்லி அந்த பிள்ளை சொன்ன காரியம், பாஸ்டர் நீங்கள் வந்து எங்கே பார்த்தாலும் யாருக்கு வேணா சுவிசேஷம் சொல்கிறீங்கன்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார். ஆனால் தயவுசெய்து காஷ்மீரில் மட்டும் அப்படி எங்கேதான் யாரை பார்த்தாலும் சுவிசேஷம் சொல்ல முடியாது, அங்கே தீவிரவாதிகள் அதிகமாக இருப்பாங்க, அதனால் வீணான பிரச்சனைகளை நம்ம தேடிக்கொள்ள வேண்டாம் அப்படின்னாங்க. இப்போ ஏம்மா அப்படின்னு சொன்னேன். இல்லைம்மா, இப்போ நம்ம ஃப்ளைட்டில் போகிறோமே, நம்ம பக்கத்தில் கூட யாராவது உட்காந்துக்கிட்டு வந்தால் அவங்களுக்கு சொல்லலாம் நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. ஐயோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணாதீங்க, இந்த நிறைய தீவிரவாதிங்க டெரரிஸ்ட் எல்லாம் அதில் ட்ராவல் பண்ணுவாங்க அப்படின்னாங்க. சரிம்மான்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே போய் ஃப்ளைட்டில் நாங்கள் ஏறிட்டோம். ஃப்ளைட் இங்கேருந்து ஜம்மு வரையிலே பறந்து கொண்டிருந்தது. அப்போ நான் நடு சீட்டில் உட்காந்து கொண்டிருந்தேன். இந்த பக்கத்தில் இந்த ஜன்னல் ஓரமாக உட்கார்ந்தவர் உள்ளே வந்ததுலேருந்து மணிக்கணக்காக தூங்கிக்கிட்டே
தூங்கிட்டே இருந்தார். என்னடா அப்படி தூங்கிட்டே இருக்காரு, பேசலான்னு பார்த்தா ஒன்றும் பேச முடியல. சரி பேசாமல் இருந்துட்டேன். அதுக்கப்புறம் ஜம்முல வந்து நடுவில் வந்து பிரேக் கொடுத்து நிறுத்தினாங்க. நிறுத்தின உடனே ஜம்முல இருந்தவர் எனக்கு பக்கத்தில் இருந்தவர் அங்கே இறங்கிட்டார். இப்போ ஜம்முலேருந்து காஷ்மீருக்கு போகிறதுக்கு கொஞ்சம் நேரம் தான், ஒரு 3/4 மணி நேரம் தான் இது இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ உடனே அந்த சீட்டுக்குள்ளே வந்து ஒரு வாலிப தம்பி, நல்லா பார்க்கும்போது தெரியுது ஒரு முஸ்லீம் தம்பி, அதாவது நல்ல பெரிய தாடியை நல்லா சீவி வாரிக்கிட்டு ஒருத்தர் உள்ளே வந்தார். உள்ளே வந்தவர் அவர் என்ன தாடியோடு பார்த்த உடனே என்னை பார்த்து அவங்க இது பண்ணுற மாதிரி சலாம் அலைக்கும் அப்படின்னு என்னை பார்த்து சொன்னார். எனக்கு அந்த அர்த்தம் ஒன்றும் தெரியல அப்படின்னு வந்து பார்த்துட்டு நான் பதிலுக்கு ப்ரைஸ் தருவார் அப்படின்னு அவர் பக்கத்தில் வந்து உட்காந்தோடனே என்னை முறைச்சி பார்த்தார். நான் அவரை பார்த்து ஆங்கிலத்தில் பேச ஆரம்பித்தேன். எதுக்காக என்னை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டேன்னு சொன்னேன். நீங்கள் முஸ்லீம் இல்லையா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன் இல்லை நான் ஒரு கிறிஸ்டியன், ஒரு ப்ரீஸ்ட்டு. நான் சென்னையிலேருந்து இப்போ இதுக்கு போயிட்டுருக்கேன். உடனே இந்த பக்கத்துலேருந்து என்னுடைய இந்த சகோதரி பாஸ்டருடைய மனைவி, அங்கிள் கொஞ்சம் தயவுசெய்து பேசாதீங்க, நீங்கள் எதுக்கு போகிறீங்க என்ன போகிறீங்க ஏதாவது விசாரிப்பான், அவரை பார்த்தாலே டெரரிஸ்ட் மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. நான் சொன்னேன் இல்லைம்மா அப்படிலாம் பயப்படாது பேசாமல் இருமான்னு சொல்லிவிட்டு தம்பியோடு பேச ஆரம்பித்த உடனே அவருக்கு என்ன பார்த்து கேட்டார், அப்போ நீங்கள் எங்கே வந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, காஷ்மீரில் எனக்கு வந்து மினிஸ்ட்ரி இருக்குது, காஷ்மீரில் கூட வந்து கிறிஸ்டின்ஸ் எல்லாம் சொல்கிறீங்களா, எந்த இடத்துல வந்து அப்படின்னு நான் போக வேண்டிய இடத்தை குறித்து நான் அவருக்கு தெளிவாக சொல்லி கொண்டிருந்தேன். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஏன்னா வசனம் பாருங்களேன், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை கண்டனம் செய்து புத்தி சொல்லு பிரசங்கம் பண்ணுன்னு சொல்லியிருக்கிறதுனால அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிச்சு நான் பேசிக்கொண்டே இருந்தேன். அப்படி இருக்கும்போது திடீர்னு அவர் என்னை பார்த்து, நான் அவரை பார்த்து கேட்டேன், நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்னு கேட்டேன். நான் துபாயிலேருந்து வர்றேன் அப்படின்னாரு. துபாயிலேருந்து வரீங்களா, லீவில் வரீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை ஒன்ஸ் பரவாயில்ல, நான் ரிசைன் பண்ணிவிட்டு வந்துட்டேன் அப்படின்னாரு. எதுக்கு போயிட்டு ரிசைன் பண்ணிவிட்டு வந்தீங்க, நல்ல வேலையை தானே இருந்திருக்கலாமே அப்படின்னு கேட்டதுக்கு உடனே அவர் சொன்னார், அவருடைய ஷர்ட்டை அவருடைய போட்டுக்கிட்டு அந்த ஜிம்பாவை அப்படி பின்பக்கமாக தள்ளிட்டு கையிலெல்லாம் நிறைய கொப்பளங்கள், முகத்தெல்லாம் 2-3 கொப்பளம் இருந்தது. அந்த துபாயினுடைய வெயில் எனக்கு ஒத்துக்கொள்ளலை அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன், உங்களுக்கு தான் வெயில் ஒத்துக்காது, நீங்கள் காஷ்மீரை சேர்ந்தவங்க நல்ல கொடுமையான பிரதேசத்தில் இருக்கிறவங்க, நீங்கள் எதுக்கு அங்கே போகிறீங்க அப்படின்னு, யார் உங்களை கூப்பிட்டுதாங்க வேலைக்கு அப்படின்னு. உடனே டக்குனு சொன்ன வார்த்தை எனக்கு அடுத்து பேசுறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருந்தது. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அல்லா தான் நீங்கள் வந்து கூப்பிட்டு போகிறார் அப்படின்னார். நான் சொன்னேன், அல்லாவா நிஜமாமா அப்படின்னு. அப்போ அல்லா கொண்டு போனால் நீங்கள் ஏன் திரும்பி வரீங்க, அப்போ அல்லா நல்லா எடுத்துக்கு தானே கொண்டு போயிருப்பார் அப்படின்னு. அவர் என்ன ஒரு மாதிரி பார்த்தார், என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டார். என்ன பேர் தரும் உங்களுக்கு, இப்ராஹிம் தெரியுமில்ல, அபரகாம்னு இருக்குது அப்படின்னு. ஓ தெரியுமே, நாங்கள் குரான்ல வாசிச்சிருக்கோமே அப்படின்னு சொன்னார். அவர் பாருங்கள், கர்த்தர் கொண்டு போனப்போ திரும்ப கொண்டு வராதபடி கர்த்தர் அவருக்கு அதுக்கப்புறம் செஞ்சது எல்லாமே நன்மையாக தான். அப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை செஞ்சால் அவருக்கு தெரியும், ஒருத்தருடைய சரீர அமைப்பு என்ன காரியம் தெரிஞ்சு அழகாக கொண்டு போவாரே தவிர திருப்பி வர மாதிரிலாம் வைக்கவே மாட்டார். நீங்கள் ஜீசஸை ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் என்ன மாதிரி முறைச்சி பார்த்தாரு. நான் சொன்னேன், ஐ எம் அ முஸ்லிம் அப்படின்னு அவர் சொன்னார். நான் சொன்னேன், இருக்கட்டுமே, நீங்கள் அல்லா கொண்டு போனார்னு சொல்கிறீங்க, ஆனால் திரும்பி வந்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஒரு வேளை ஜீசஸை ட்ரை பண்ணால் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கிற ஒரு கண்ட்ரிக்கு உங்களை கொண்டு போவார் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்கிட்ட பேசவே இல்லை, பேசாமல் புரிஞ்சுக்கிட்டே ஏதோ யோசனையிலே இருந்தார். எல்லாம் முடிஞ்சு கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் எங்களுக்கு ஃப்ளைட் வந்து இறங்கிடுச்சு. உடனே இந்த பிள்ளை சொன்னால், பக்கத்தில் இருந்த என்னுடைய தம்பியினுடைய மனைவி, என்ன பாஸ்ட் இப்படி பண்ணிட்டீங்க, இப்போ அவன் கீழே இறங்கி போய் என்ன பண்ண போகிறான்னு தெரில, ஏதோ கையில் கன்னுகள்லாம் கூட வச்சுருப்பாங்க இவங்கெல்லாம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஒன்றும் பயப்படாதம்மா, அவனுக்கு தெளிவாக அவன் படித்த அவனுடைய குரான்லேருந்து தான் அவனுக்கு காரியத்தை நான் சொல்லியிருக்கிறேன், நீ ஒன்றும் பயப்படாத பேசாமல் சொல்லிட்டு நாங்கள் வந்து அங்கே லக்கேஜ் எல்லாம் எடுக்கிற அந்த பெல்ட்ஸ் இருக்கும் பாருங்கள், லக்கேஜ் எல்லாம் வர்ற விமான நிலையத்தோடு வந்து வெளியே வரோம் லக்கேஜ் எல்லாம், அங்கே நின்றுக்கிட்டு இருந்தோம். இந்த தம்பி அங்கேருந்து வேகமாக நேராக என்கிட்ட வந்தான். உடனே இந்த பிள்ளை பக்கத்துல இருந்து சொன்னான், அவன் கோவமாக வரான் என்னன்னு தெரிலன்னு சொன்னேன். அப்படியெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க, ஒன்றும் ஆகாது. அவன் நேராக வந்தவன், அவன் கையில் எந்த விதமான லக்கேஜும் இல்லை. நீங்கள் என்ன லக்கேஜுக்கு வெயிட் பண்ணுறீங்களான்னு என்ன கேட்டான். ஆமாம் வரணும் அப்படின்னு. உடனே அவன் என்ன பண்ணான், டக்குன்னு அந்த இடத்துல குனிஞ்சு என்னுடைய கையை வாங்கி அவன் தலை மேலே வச்சுட்டு, ப்ளீஸ் பிளஸ் மீ அப்படின்னா, என்ன நீங்கள் ஆசீர்வதிங்க அப்படின்னு சொன்னான். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. எதுக்குப்பா அப்படின்னு நான் கேட்டவன் சொன்னான், இல்லை இனிமேலாவது என்னுடைய வாழ்க்கையில் சரியாக காரியங்களை நான் தெளிவாக பெற்றுக்கொண்டு போகணும். நீங்கள் சொன்ன மாதிரி வேணாம், நான் ஜீசஸ் எங்கள் பைபிளில் இருக்கிறாரு, அதனால் ஈசா நம்பி நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அவரை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து ஜெபம் பண்ணி விட்டு போனோம். அந்த எல்லாருமே பார்த்தாங்க. போன உடனே அந்த பிள்ளைகிட்ட சொன்ன, பார்த்தியம்மா நீ பயந்த பாருங்க, இந்த வசனம் ஒர்க் அவுட் ஆகிருக்குது, இப்போ அவன் ஜெபம் பண்ணிட்டு போகிறான், நிச்சயமாக கத்தரை தேடுவான்னு சொல்லிட்டு நாங்கள் காஷ்மீருக்குள்ளே கடந்து வர கத்தர் தான் எங்களுக்கு கிருபை செய்தார்.
எனக்கு அருமையானவர்களே, நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் புறப்பட்டு போய் சர்வ ஜாதிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லா ஜாதிகளுக்கும் சீஷராக்குங்கள்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எனவே அந்த நாளிலே சொல்லவும் நாங்கள் பயந்த மாதிரி அந்த சகோதரி பயந்த மாதிரி ஒரு காரியமும் நடக்கலை. அருமையாய் அந்த நாளிலே எல்லா காரியத்தையும் முடித்து அந்த மகன் ஜெபம் பண்ணி கொண்டு போக அந்த முஸ்லீம் தம்பிக்கு கர்த்தர் கிருபை செய்தார். இந்த சாட்சியின் மூலம் கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இன்றைக்கு கேட்ட இந்த சாட்சிக்காய் உமக்கு நன்றி. கர்த்தாவே, எந்த விதத்தில் நாங்கள் பயப்படாதபடி கர்த்தாவே அப்போ உண்மை சார்ந்து உடைய ஊழியத்தை செய்ய கர்த்தர்களுக்கு உதவி செய்வீராக. காத்துக்கொள்ளுங்க, தொடர்ந்து எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.